Praise the Lord. Praise God. ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம். உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதா. பாஸ்டர் சொல்லுங்க. பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நான் வந்து நாளைக்கு நீட் கிளாஸுக்கு ஜாயின் பண்ண போறேன். எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க பாஸ்டர். ஞானம் தரணும் அப்படின்ட்டு. உங்க பேரு? என் பேர் புனிதா, கணக்கமச்சத்துல இருந்து பேசுறேன். நான் ஜெபம் பண்றேன். சரியா? சரிங்க பாஸ்டர். பிரியமானவர்களே, ஒரு கவி பாடுவோம். இப்பதான் ஒரு 2 நிமிஷம் ஆகுது நான் உள்ள வந்து. நல்ல மழை. நான் ஒரு பிரேயருக்கு போயிருந்தேன். போயிட்டு ஹெவி டிராபிக். நான் சேலியூர் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு டிராபிக் இருந்துச்சு. ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். கரெக்டா ஒரு 2-3 நிமிஷம் இருக்கும். நேரா வந்து அப்படியே ஜூம்ல உட்கார்ந்து உங்களோட பேசுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஓகே, இப்ப லிங்க் அனுப்பலாம். நீங்க யாருக்காவது லிங்க் அனுப்பிட்டே இருங்க. நீங்க மட்டும் அட்டன் பண்ணா போதாது. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். காரம் பிடித்த நாயகனே, காரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அப்படியே லிங்க் அனுப்பிட்டே இருங்க. சிலர் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. நான் கொஞ்சம் மறுபடியும் சொல்றேன், நேரடியாய் வந்து அப்படியே உட்கார்ந்து உங்களோட பேசுறது ஒரு பெரிய கிருபை. நேற்றுக்கு ரொம்ப மனசு கொஞ்சம் இதுவா இருந்தது. என்னால் வர முடியல. என்னால் ஆடியோல பேசிட்டு வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார், வார்த்தையை கொடுப்பதற்கு. இன்னைக்கு ஒரு நல்ல தரிசனத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆயத்தமாகுங்கள். நம்முடைய லிங்க் அனுப்பிட்டே இருங்க. சிலர் கலந்து கொள்ளட்டும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால சிலர் வெளியில போயிட்டு கொஞ்சம் லேட்டா வருவது கூட வாய்ப்பு உண்டு. ஓகே, நிறைய பார்த்துட்டு வரோம் விஷன். எத்தனை நாள் இருக்கு? இன்னைக்கு 7ஆம் தேதியா? இன்னைக்கு முடிஞ்சிச்சுன்னா 8, 9, 10. 8, 9, 10 3 நாள் தான் இருக்கு. 3 நாளும் விஷன் பார்க்க போறோம். கடைசி நாள் 10ஆம் தேதி தரிசனத்துக்காக லாஸ்ட் நாளா இருக்கிறதுனால டைம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டு நம்ம அந்த சூப்பர் நேச்சுரல் அந்த மண்டலத்துக்குள்ள, ஆவி மண்டலத்துக்குள்ள களி கூற போகிறோம்.
ஒரு ஃப்ரெஷ் அனாயிண்டிங்கோட இந்த 40 நாள் முடிப்போம். எல்லாரும் எனக்கு கேள்வி கேட்கறாங்க. ஆஃப்டர் 40 டேஸ் என்ன பண்ண போறீங்க? என்ன டைப்ல நீங்க பேசலாம்னு இருக்கீங்கன்னு கேட்கறாங்க. அது இன்னும் எனக்கு வெளிப்படல. ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்வோம். அதனால நீங்க காத்திருங்க. பெரிய காரியங்களை தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். அதனால இன்னும் 3 நாள் இருக்கு. இன்னைக்கு தரிசனம் எப்ப நிறைவேறும் நேத்து பார்த்தோம் ஆபகுக்குல இல்லையா? இன்னைக்கு ஒரு தரிசனம், ஒரு ட்ரீம், ஆவியானவர் கொடுத்த ட்ரீம், விஷன் நிறைவேறணும்னா மிக முக்கியமா அதுக்கு ஒரு காரியம் தேவைப்படுது. விஷன் நிறைவேறதற்கு ஒரு காரியம் தேவை. ஆவியானவர் கொடுத்த தரிசனம் நிறைவேறதற்கு மிக 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 அவசியமான ஒண்ணு தேவை. அது என்னன்னா பொறுமை. அததான் இப்ப பேச போறோம். பொறுமை. ஓகே, பொறுமை நமக்கு எவ்வளவு அவசியம் விஷன் நிறைவேறதுக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்க போறேன். சரியா? எல்லாம் வந்துட்டீங்களா? 42 பேர். எல்லாருக்கும் 60, 65 வருமே. நீங்க கொஞ்சம் அப்படியே போடுங்க. ப்ராஃபட் அருள்ராஜ் இஸ் லைவ் அப்படின்னு போடுங்க. வருவாங்க நிறைய பேர். மறந்துட்டு இருக்க போறாங்க. ஓகே. எபிரேயர் 10:36, ஹீப்ரூ 10:36. யாராவது படிங்க. எபிரேயர் 10:36. நீங்கள் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. அவ்வளவுதான். மறுபடியும் நான் வேர்ட் பை வேர்ட் சொல்றேன். இங்கிலீஷ்ல யாராவது எடுத்து வச்சிட்டீங்களா? இங்கிலீஷ்ல ஒருத்தர் படிக்கலாம். ரெடியா எடுத்து வச்சுங்க, படிக்கலாம். நீங்கள் தேவனுடைய, ஒவ்வொரு வேர்டும் பாருங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை, அதாவது உங்களுக்காக சொல்லப்பட்டதை, வாக்குத்தத்தமான தீர்க்கதரிசன வார்த்தைகளை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை, உங்கள் தரிசனத்தை பெரும்படிக்கு எதுவுமே தேவையில்லை. பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. விஷனுக்கு எது ரொம்ப முக்கியம்? For you have need of endurance, so that after you have done the will of God, பொறுமை தேவை. You may receive the promise. ஒரு endurance, அதுதான் ரொம்ப கஷ்டம். பொறுமைன்றது வரம் இல்லை. 9 gifts of the Holy Spiritல பொறுமை கிடையாது. பட் fruit of the Holy Spiritல 9 ஆவியின் கனியில பொறுமை உண்டு. அதுவும் சாதாரண பொறுமை இல்ல, நீடிய பொறுமை. லாங் சஃபரிங்னு போட்டிருக்கோம். நீடிய பொறுமை. சரியா? அவசரப்படக்கூடாது. விஷனை அடையறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப படபரப்பா எதுவும் செஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, தம் பிரதர் சிஸ்டர் இந்த வசனத்தை குறிச்சிங்க. நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையணும்னா பொறுமை தேவை. இது எப்படி நிறைவேற்றுவார் ஆண்டவர்னா, ஒரே நாள்ல நிறைவேற்ற மாட்டாரு. அதுக்கு பேர் மேஜிக். காலையில மாங்கொட்டை போட்டுட்டு மத்தியானத்துக்கெல்லாம் மரம் முளைச்சு நிக்கிறது, சாயந்தரம் பழம் பழுக்கிறதுலாம் மேஜிக் வேலை, கண்கட்டி வேலை. ஆண்டவர் எப்படி செய்வாருன்னு சொல்றேன். ஸ்டெப்
பை ஸ்டெப். வில் ஆஃப் காட் எப்படி நிறைவேறும்னா எல்லா பக்தர் வாழ்க்கையிலும் பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப், ஒவ்வொரு நகர்வாக ஆவியானவர் நடத்துவார். அதுதான் நிக்கும். அடுத்தது நான் சொல்றேன் பாருங்க. அப்பனா அவ்வளவு நாள் ஆகுமா பிரதர்னா? இல்ல, கண்டிப்பா நிறைவேறும். கிருபையின் காலத்துல நாம இருக்கிறதுனால சீக்கிரமா நிறைவேறும். பட் பொறுமை தேவை, அவசரப்பட்டுறக்கூடாது. யோசேப்புக்கு 13 வருஷம், யோசேப்புக்கு 13 ஆண்டுகள், 17 பெற்ற விஷன் 13 இயர்ஸ், 30வது வயசுல நிறைவேறுச்சு. தாவீதுக்கு 14 ஆண்டுகள், 14 இயர்ஸ் டேவிட்க்கு. ஆபிரகாமுக்கு 25 ஆண்டுகள். நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னா, நேத்தெல்லாம் நல்லா இருந்துச்சே, முந்தா நேலு செய்தி கூட நல்லா இருந்தது ப்ராஃபட்டிக் வேர்டு, இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கே பிரதர், அவ்வளவு நாளா? இல்ல நான் இன்னும் முடிக்கவே இல்லைல்ல. யோசேப்புக்கு 13 வருஷம், தாவீதுக்கு 14 வருஷம், ஆபிரகாமுக்கு 25 வருஷம். ஆபிரகாம் தேசத்தை பெற்றுக்கொள்றதுக்கு 4 தலைமுறை காத்திருக்க வேண்டியதா இருந்துச்சு. மோசே கானானை பெற்றுக்கொள்ள 40 வருஷம் காத்திருக்க வேண்டியதா இருந்துச்சு. பவுலுக்கு தரிசனம் நிறைவேற 30 வருஷம் ஆச்சு. தானியேலுக்கு தரிசனம் நிறைவேற 70 வருஷம் ஆச்சு. நீங்க வேணா பாருங்க, இதெல்லாம் குறிச்சு வச்சு பாருங்க. அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் அப்படின்னு இருக்கும் பைபிள்ல. இன்னைக்கு நம்ம கேட்போமா, எனக்கு கொஞ்சம் பொறுமையை கற்றுத்தாங்க அப்படின்னு பாப்போமா? ரைட். இந்த பொறுமையா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில குவாலிபிகேஷன்ஸ் இருக்கு. அப்படிப்பட்டவங்க தான் பொறுமையா ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்கு காத்திருக்க முடியும். அவங்க யாருன்னா, அவர்கள் பிதாவை பின்பற்றுவார்கள். பிதாவை பின்பற்றுவார்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவார்கள். இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செய்து முடிச்சாரா இல்லையா? நல்லா கவனிக்கணும். சிலதுதான் சொல்றேன், நோட் பண்ணீங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நான் சொல்றது. விபரீதங்களை எல்லாம் சகிப்பார்கள். எவ்வளவு விபரீதம் நடந்தாலும், இதுக்கெல்லாம் நான் வசனம் சொல்ல, நான் சொன்னேன் ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்ல எல்லா ரெஃபரன்ஸும் தரேன். விபரீதங்களை எல்லாம் நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். விபரீதங்களை எல்லாம் சகிப்பார்களாம். அப்ப இயேசுதான் நமக்கு ரோல் மாடல். எவ்வளவு பொறுமையா இருந்தார் பாத்தீங்களா? இன்னைக்கு எங்க இருக்கிறாருன்னா சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். நான் ஒரு வேர்ட் சொல்றேன், அதுக்கு மட்டும் கை தட்டுங்க. இன்று சிலுவை, இன்று சிலுவை. கை தட்டுறீங்களா? இன்று சிலுவை, நாளை சிங்காசனம். இயேசு சிலுவையில இருக்கிறாரு. நான் கேட்கிற கேள்வி பாருங்க, இயேசு சிலுவையில இருக்கிறாரு இல்ல, இப்ப சிங்காசனத்துல இருக்கிறாரு. ஆனா சிலுவை வழியா வந்துட்டாருல. அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உன் சிலுவை தான், உங்க சிலுவை இருக்குல்ல, சிலுவை பாடுகள், அந்த பாடுகள் தான் பொறுமையை உண்டாக்கும். நீங்க பொறுமைசாலியா இல்லையான்னு பார்க்கணும்னா பாடுகள் தான் வச்சு அளக்கணும். இன்றைக்கு சிலுவை, நாளைக்கு சிங்காசனம். டுடே கிராஸ், டுமாரோ crown. Today cross, tomorrow crown.
இன்னைக்கு சிலுவை, நாளைக்கு கண்டிப்பா சிங்காசனம் இருக்கு, கிரீடம் இருக்கு, நிச்சயம் உண்டு. ஓகே. இந்த பொறுமையா இருக்கிறவங்க அவமானங்களை ஏற்றுக்கொள்வார்கள். எல்லாருக்கும் ரோல் மாடல் யாரு? பிதா, ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லையா? பக்தர்கள். அதன நமக்கு வேற யாரை ஃபாலோ பண்ண போறீங்க? அப்ப இயேசு அவரை ஃபாலோ பண்றவங்க அவமானங்களை ஏற்றுக்கொள்வார்கள். நான் படிக்கிற வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவமானங்களை ஏற்றுக்கொள்வார்கள். உங்களுக்கு விஷன் இருக்கா அப்படின்னா பொறுமை அவசியம். பொறுமை வரணும்னா இதெல்லாம் நடக்கும். அதனாலதான் இப்ப நீங்க இதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு வரீங்க. அவமானங்கள் தான் வெகுமானங்கள். சரியா? இருக்கீங்களா? வர வர குறைஞ்சிட்டே போகுது. நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா லாஸ்ட் மினிட்ல விட்டுருவாங்க. கடைசியில ஒரு ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க, அதை மிஸ் பண்ணிடுவாங்க. ஆமா, நீங்க காத்துருங்க, பரவாயில்ல. இந்த பொறுமையா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நான் சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு. எல்லா காரியத்தையும் சகிப்பாங்க. எதிர்மறையான சூழ்நிலைகள் அது எல்லாவற்றையும் சந்திப்பார்கள். நான் ஒரு வசனம் படிக்கிறேன்னா, பலவானை பார்க்கிலும், எல்லாரும் கவனிக்கணும், பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அது நீதிமொழிகள் 16:32 இருக்கு. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் அப்படின்னு இருக்கு. எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும். இயேசுக்கு வந்ததா? பவுல் அப்போஸ்தலனுக்கு வந்ததா? சைமன் பீட்டருக்கு வந்ததா? நீங்க விஷனை நோக்கி டிராவல் பண்ணும்போது எதிர்மறையான சூழ்நிலைகள் கண்டிப்பா இருக்கும். சரியா? அதுக்கு பொறுமை அவசியம். ஓகே, இன்னும் ஒரு காரியம் சொல்றேன். இந்த பொறுமையா இருக்கிறவங்க சோதனைகளை சகிப்பார்கள். இப்ப சொல்லும் போது கை தட்டணும், நான் படிப்பேன். என்ன? இந்த சோதனை தான் பொறுமையை உண்டாக்கும். நான் வசனம் படிக்கிறேன், கை தட்டணும். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இந்த தரிசனத்தை நோக்கி நீங்க டிராவல் பண்ணும்போது பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். நல்லா இருக்கா? கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு தராம நமக்கு தராம யாருக்கு செய்ய போறாரு? சரியா? பைபிள் இது ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி, இது பொறுத்தார் பூமி ஆழ்வார். பழமொழி, நான் சொல்றது வசனம் இல்ல. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினோர் மங்கி மாழ்வார். பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதனால பூமி ஆளணும்னா பொறுமை அவசியம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீங்க சுதந்திரிச்சுக்குவீங்க. அடுத்த கேள்வி சொல்ல போறேன். இந்த பொறுமையை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? நான் எப்படி பெற்றுக்கொள்வது? அதுல சொல்றதுக்கு முன்னால கனகமா சத்திரத்துல இருந்து சகோதரி புனிதா
நீட்டுக்காக ஆயத்தப்படுறாங்க. அதுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால மகளே, நீ இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உன் தரிசனம் நிறைவேறும். நீ தேவ சமூகத்திலே உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடிக்கொண்டிரு. நீட் இல்ல, அது என்னவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்காக வச்சதை உங்களுக்கு தருவார். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இந்த பொறுமையை எப்படி பெற்றுக்கிறதுன்னு நான் சொல்றேன். தேவ வசனம், கர்த்தருடைய வார்த்தை பொறுமையை உண்டு பண்ணும். கர்த்தருடைய வார்த்தை பொறுமையை உண்டு பண்ணும். கர்த்தருடைய வார்த்தை பொறுமையை உண்டு பண்ணும். நிறைய வசனம் இருக்கு. என்னால இந்த 1/2 an hourல அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் ஷார்ட்டா சொல்றேன். இன்னொன்னு வசனம் சொல்லிட்டேன்னா, 2வது உபத்திரவம். உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும். இப்ப நான் உங்க எல்லாருக்கும் சாட்சி சொல்ல வச்சேன்னு வைங்களேன். 50 பேர் வந்திருக்கீங்களா? எல்லாருக்கும் நான் இப்ப சாட்சி சொல்ல வைக்கிறேன்னு வைங்களேன். எப்படி நீங்க ட்ரெயின் ஆனீங்கன்னு நான் கேட்டேன்னா, நீங்க என்ன தெரியுமா சொல்வீங்க? எனக்கு வந்த உபத்திரவம் தான் பிரதர், பாஸ்டர், ப்ராஃபெட், அங்கிள். எனக்கு வந்த உபத்திரவம் தான் இன்னைக்கு நான் உயரமான இடத்துல இருக்கிறேன், உயர்ந்த இடத்துல இருக்கிறேன். உபத்திரம் வரலன்னா நீங்க உயரமா போக முடியாது. உபத்திரம் வரலன்னா உயர்வுகளுக்கு நேரம் போகவே முடியாது. புரியுதுங்களா? அதனாலதான் இவ்வளவு உபத்திரம் வருது, சோதனை வருது. உபத்திரவத்துல பொறுமை வரும். நான் படிக்கிறேன் பாருங்க. உபத்திரவத்துல மேன்மை பாராட்டுகிறோம்ன்றார் பவுல். உபத்திரவங்கள் எல்லாம் நாங்க மேன்மை பாராட்டுகிறோம். இங்கிலீஷ்ல சொல்றேன், எழுதிங்க. இல்லைன்னா தமிழ் அதை டிரான்ஸ்லேட் பண்றேன். ட்ரிபுலேஷன்னா உபத்திரம். Tribulation produces patience. Tribulation produces patience. Patience produces character. Character produces hope. உபத்திரவம் பொறுமையை பிறப்பிக்கிறது. பொறுமை தெய்வீக குணங்களை பிறப்பிக்கிறது. தெய்வீக குணங்கள் நம்பிக்கையை பிறப்பிக்கிறது. அமைதியா இருங்க. ஆவியின் கனியினால பொறுமை கிடைக்கும். பரிசுத்த ஆவியினர் வரும்போது அந்த புறாக்கு 2 ரெக்கை. ஒரு ரெக்கை வரங்கள், ஒரு ரெக்கை கனி. அதனால ஆவியானவர் வரும்போது அது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, கவனிக்கிறீங்களா? இந்த செய்தியை கேட்கறதுக்கே உங்களுக்கு ஒரு பொறுமை வேணும். ஏன்னா மற்றதுக்கெல்லாம் நல்லா கை தட்டலாம், அல்லேலூயா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையா இருன்றதுதான் கசக்கும். இருங்க, நாளைக்கு ஒண்ணு சொல்ல போறேன். 3 நாள் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? மிஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். எனக்காக இல்ல, உங்களுக்காக தான் சொல்றேன். விஷன் நிறைவேறணும்னா கண்டிப்பா பொறுமை தேவை. ஒரு எல்லையை நோக்கி ஓடுறோம் அப்படின்னா அந்த எல்லையை நோக்கி ஓடுறதுக்கு ஒரு பொறுமையோட ஓட சொல்றாரு ஆண்டவர். எனக்கு நினைவு இருக்கு. அதாவது ஒலிம்பிக்ல ஒரு முறை எனக்கு நினைவு இருக்கு. அது எந்த வருஷம் நினைவு இல்லை. பென் ஜான்சனா, நேம் ஞாபகம், பென் ஜான்சன் தான் நினைக்கிறேன். 100 மீட்டர் ஓட்டம். அந்த ஓட்டத்துல உலகமே அவர் தான் வருவார். அதே மாதிரி
அவர் ஓடி ஜெயிச்சிட்டாரு. நியூஸ்ல எல்லாம் வந்துடுச்சு. அவர்தான் வின்னர். மீடியாலாம் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. கப்பு கொடுத்துட்டாங்க, மெடல் எல்லாம் கொடுத்துட்டாங்க. மெடல் கொடுத்தாங்க, கோல்டு மெடல். நெக்ஸ்ட் டே அந்த மெடலை வாங்கிட்டாங்க. கொடுத்த மெடலை வாங்கிட்டாங்க. என்ன ரீசன் நீங்க கேக்குறீங்களா? இவர் ஓடும்போது அந்த ஸ்பீட்ல இன்னொருத்தர் ட்ராக்ல கால் வச்சுட்டு ஓடிட்டாரு. எப்படி? இன்னொருத்தர் ஓட வேண்டிய ட்ராக்ல அப்படி கிராஸ் பண்ணி ஓடிட்டாரு. அது கேமரால பதிவாயிட்டு. அதை ஜூம் பண்ணி பார்த்துட்டு ட்ராக் மாதிரி ஓடி இருக்கிறாருன்னு சொல்லி பிடிக்கிட்டாங்க. எனக்கு நினைவு இருக்கு, பேர் மட்டும் கரெக்டா தெரியல. அதனால கேஷுவலா பேசுறேன். உங்களுக்கு ஒரு ட்ராக் இருக்கு. நீங்க பிறந்ததுக்குன்னே ஒரு ட்ராக் இருக்கு. அந்த ட்ராக்ல நீங்க டிராவல் பண்ணணும்னு ஆண்டவர் எழுதியிருப்பாரு, பிளான் பண்ணியிருப்பாரு. அதுல கரெக்டா போகும்போது விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறவருமா இருக்கிற அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓடும். கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணா கூட நாம அவர் ஃபாஸ்ட் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. நம்ம ஃபாஸ்டா போற நேரத்துல ட்ராக் மாறுறதுக்கோ இல்ல ஸ்பீட் பிரேக்கர் வர்றதுக்கோ இல்ல சில சூழ்நிலைகள் மாறுவதற்கோ வாய்ப்புகள் இருக்கு. அதனால இன்னைக்கு நைட்டு நாங்க அந்த தரிசனத்தை அடையிறதுக்கு எங்களுக்கு பொறுமையை தாங்கன்னு கேட்க போறோம். ஓகே, நான் 6 மாசத்துல சிலது நடக்கும்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து பிகினிங், ஸ்டார்ட் ஆயிடும். அது ஒரு கோல், ஷார்ட் டேர்ம் கோல். விஷன்றது வேற. சொல்லி முடிக்க போறேன். கோல்னா என்ன, விஷன்னா என்ன? ஓகே, இப்போ நீங்க உதாரணத்துக்கு அன்னைக்கே சொன்னேன், அமெரிக்கா போகணும். அமெரிக்கா போகணும்னா டிக்கெட்லாம் எடுத்தாச்சு, எல்லாம் ரெடி, போகணும். வீட்டுல வந்து நேரா ஃபிளைட் வந்து ஏரோப்ளைன் உங்க வீட்டுக்கு வந்து ஏத்திக்கிட்டு அமெரிக்கா போவாது. என்னதான் நீங்க லட்சக்கணக்கான ரூபா போட்டு டிக்கெட் புக் பண்ணாலும் வீட்டுல இருந்து கிளம்பி மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு போகணும். விளங்குதா? போக வேண்டிய டெஸ்டினேஷன் அமெரிக்கான்னு வச்சுக்கலாமே, உதாரணத்துக்கு சொல்றேன். யுஎஸ் போகணும், அதான் விஷன் வைங்களேன். ஆனா முதல்ல எங்க போனோம்? மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு போகணும். முதல்ல இந்த 6 மாசத்துல உங்க டெஸ்டினேஷன் நோக்கி ஃபர்ஸ்ட் கோலை அட்டைன் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். மீனம்பாக்கம் போயிட்டுமா, அப்புறம் அங்க இருந்து மும்பை போகணும். பாம்பே போயிட்டு தான் போக வேண்டியிருக்கும். பாம்பே போயிட்டு போகலாம், இல்லைன்னா துபாய் போயிட்டு போகலாம் வச்சுக்கலாமா? அப்போ அங்க இருந்து பாம்பே போகணும், இல்லைன்னா துபாய் போகணும். அது ஒரு கோல் ஆச்சா? அங்க இருந்து பிளைட் நேரா யூஎஸ் போகும். எல்லா கண்ட்ரிக்கும் தான் பொருந்தும். நான் ஒண்ணு சொன்னேன். இங்க இருந்து ஒரு இடம் போறீங்க பாருங்க, அதெல்லாம் கோல்ஸ். இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன், ஃபைனல் அரைவல் இருக்கு பாத்தீங்களா, அதான் விஷன். ஒரு நாள் போய் அந்த யூஎஸ்ல போய் கால் வச்சு இறங்குறோம் பாருங்க, அதான் விஷன். இதெல்லாம் கோல்ஸ். உங்களுக்கு விளங்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால அடுத்த 6 மாசம் ஷார்ட் டேர்ம் அட்டைனபிள் கோல், அட்டைனபிள் கோல், அடையக்கூடிய ஒரு இலக்கு. அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கர்த்தர் நடத்துவார். பிசினஸ், மினிஸ்ட்ரி, ஃபேமிலி. பட் ஒரு நாள் ஃபைனல் டெஸ்டினேஷன்ல அரைவல் கண்டிப்பா உண்டு. பூமியில ஃபைனல் அரைவல் டெஸ்டினேஷன் உண்டு. அதுக்கப்புறம் எட்டர்னல் லைஃப்ல நமக்கு உண்டு.
இங்க கர்த்தர் வச்சிருக்கிற வேலையை முடிச்சே ஆகணும். உங்களை எதற்கு அனுப்புனாரோ அதை நிறைவேற்றணும். அதுக்கு விஷன் வேணும். விளங்கிடுச்சா? ஒரு பேப்பர் எடுத்துங்க, நோட் எடுங்க, சின்ன சின்ன கோல்ஸ் ஃபர்ஸ்ட் போடுங்க. அட்டைனபிள் கோல்ஸ். நான் சொல்றேன், 1ல இருந்து 6 மாசம், 6ல இருந்து 12 மாசம், கரெக்டா? 1 மாசத்துல இருந்து 6 மாசம், 6 மாசத்துல இருந்து 12 மாசம் ஷார்ட் டேர்ம் கோல். 2 வருஷத்துல இருந்து 5 வருஷம் லாங் டேர்ம் கோல்ஸ். 1 மாசத்துல இருந்து 6 மாசம், 6 மாசத்துல இருந்து 12 மாசம் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், குறுகிய கால திட்டங்கள். 2 years to 5 years லாங் டேர்ம், அதுவும் அடையக்கூடியது. ஆனா வாழ்நாள்ல ஒரு நாள் நான் அதை அடையணும் அப்படின்ற ஒரு இலக்கு இருக்குமானால் அந்த தரிசனம் இட் வில் டேக் டைம். அது அடையக்கூடிய எல்லை தான். உங்களால முடியும், உங்களால முடியும். முடியாதது எதுவுமே கிடையாது. இப்போ காலையில மீட்டிங் ஆச்சா, சாயந்தரம் போயிட்டு வந்தேனா, டைம் டு மெச்சூர். குட் குட், கரெக்ட். டிராபிக்ல நான் தான் கார் ஓட்டிட்டு வந்தேன். இப்ப மழை, கடுமையான மழை, பள்ளம் மேடு. நான் சேலையூர் வரும்போது 9:45. எப்படி இருந்திருக்கும் எனக்கு பாருங்க. 10 மணிக்கு இங்க உட்கார்ந்தாகணும். எதுக்கும் என் ஜூம் கிட்ட கையில வச்சுட்டு இருக்கேன். டைம் ஆயிடுச்சுன்னா எங்கன்னா ஓரம் கட்டி நிறுத்திட்டு கார்ல இருந்து பேசலாம் தான் எடுத்துட்டு போனேன். பை த கிரேஸ் ஆஃப் காட் கரெக்டா 9:50 வந்து இறங்கிட்டேன். சரியா? அப்படியே வந்து நேரா வந்து உட்கார்ந்தாச்சு. என்ன ரீசன், என்ன காரணம்? வாழ்க்கையில தோற்று போனவர்கள், சிதறடிக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், தூரம் போனவர்கள், சோரம் போனவர்கள், நிந்தை கொடுப்படுத்தப்பட்டவர்கள், படுக்கையிலே அழுகிறவர்கள், மூளையிலே தோண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறவர்கள், இயலாமை இல்லாமையிலே வாடுகிறவர்கள், யாராவது என்னை தூக்கி விட மாட்டார்கள். உதவி செய்யணும்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? பணத்துல உதவி செய்யறதா நீங்க உதவி நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா ஒரு சரீர உதவி செய்யறது உதவி நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த வார்த்தை இல்ல, வார்த்தை. இந்த வார்த்தையில கூட உதவி செய்யலாம். அந்த டியூட்டி தான் நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். பணத்திலையும் உதவி செய்யலாம், சரீரத்திலையும் உதவி செய்யலாம், வார்த்தையிலையும் உதவி செய்யலாம். பிரயோஜனமா இருக்கா? வார்த்தையிலையும் உதவி செய்யலாம். அதுக்குதான் அவ்வளவு வேகம் ஓடி வரேன். நிறைய பேர் நீங்க வரமாட்டேங்கிறீங்க, வரமாட்டேங்கிறாங்க. டைம் ஆனா கட் பண்ணிடுவாங்க. ஆனா நாட்கள் இப்படியே போகாது. நாட்கள் இப்படியே போகாது. சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். அற்புதங்கள் நடக்கும். எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்துச்சு? பொறுமைதான் உன் தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கும். பொறுமைதான் உங்களை நித்திய வாழ்விற்கு கொண்டு போகும். பொறுமைதான் அமைதியா இருங்க. தேவன் அற்புதம் செய்வார். உங்க தரிசனம் நிறைவேறும். உங்க தரிசனம் நிறைவேறும். நீங்க டக்குன்னு எனக்கு ஞாபகம் வருது. எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட்ல போனீங்கன்னா, இப்போ 70 பஸ் ஸ்டாண்டுன்னு வைங்களேன், தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட். அடிச்சு புடிச்சு ஒரு பஸ்ல ஏறிடுவோம். என்னது? அது ரஷ்ஷா இருந்தா கூட எப்படியாவது போயிடணும். அவசரமா கோயம்பேடு போகணும்னு வைங்களேன், எப்படியோ முட்டி
முட்டி மோதி பஸ்ல ஏறிட்டு நீங்க டிக்கெட் வாங்கிட்டு திரும்பி பாத்தீங்கன்னா அதே பஸ் பின்னால ஒண்ணு காலியா வரும். இதுல நின்னுட்டு இருப்பீங்க, அந்த பஸ் காலியா வரும். முட்டி மோதி அவசரப்பட்டு டிக்கெட்டை வாங்கி மேல ஏறி நின்னுட்டு திரும்பி பார்த்தா ஒண்ணு காலியா வருது. நான் சொல்லிட்டா கொஞ்சம் இருங்க, காலியா ஒரு பஸ் உங்களுக்கு வருது, ஏறி உட்காரலாம். நீங்க போக வேண்டிய இடத்துக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கூட்டு போவார். 10ஓட 11 முட்டி மோதி இருக்காதீங்க. ஆவியானவர் கரெக்டா கைட் பண்ணுவார். ஓகே, என்ன சொல்ல சொன்னாரோ அதை நான் சொல்லி முடிச்சேன். ஆண்டவர் தான் உதவி செய்வார். ஓகே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஜெபம் பண்ணலாமா? நாளைக்கு இன்னொரு நல்ல செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். ஓ ஷபாரா. ஓகே, ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். டாடி, நீங்க சொன்னதை சொன்ன, கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை. ஒவ்வொருவரும் தரிசனங்களை அடைவதற்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை, அது பொறுமை, என்டியூரன்ஸ், பேஷன்ஸ். அதுவும் அவங்க ட்ராக்ல கரெக்டா ஓடி அதை அடைவார்களாக. நியமித்திருக்கிற ஓட்டம்னு இருக்கு, பிளான் பண்ணி நீங்க வச்சிருக்கீங்க. இவங்க தொழில், வியாபாரம், குடும்பம், ஊழியம், பிள்ளைகள் வாழ்வு எல்லாம் செழிப்பதாக ஒவ்வொருவர் மேலும் அந்த பொறுமை என்கிற அந்த அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறேன் இயேசு நாமத்துல. சிலுவையிலே நீர் சிலுவையிலே பொறுமையோடு சிலுவையை சகித்ததினால நீர் இன்னைக்கு சிங்காசனத்தில் இருக்கிறீர். அதனால டுடே கிராஸ் டுமாரோஸ் கிரவுன். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. டுடேஸ் கிராஸ் டுமாரோஸ் கிரவுன். இன்றைய சிலுவை நாளைய சிங்காசனம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதா, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், ஒத்தாசை நம் அனைவரோடு எப்பொழுதும் காப்பார். ஆமென். இதே எடுத்துடலாமா? இன்னைக்கு டுடேஸ் கிராஸ் டுமாரோஸ் கிரவுன். தமிழ்ல இன்றைய சிலுவை நாளைய சிங்காசனம். மியூட் பண்ணுங்கம்மா, பாத்திரம் எல்லாம் உருட்டுறீங்க. சிங்காசனம் தான், அதை பத்தி பேசலாமா? இன்றைய சிலுவை நாளைய சிங்காசனம். இன்றைய சிலுவை நாளைய சிங்காசனம். ஆமென். இன்றைய சிலுவை நாளை சிங்காசனம். இன்றைய சிலுவை நாளைய சிங்காசனம். ஆமென், 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 ஆமென். இன்றைய சிலுவை நாளை சிங்காசனம். ஆமென், ஆமென். டுடேஸ் கிராஸ் டுமாரோஸ் கிரவுன். குட் குட் குட். ஆமென், ஆமென், கிரவுன். ஆமென், 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 ஆமென். சிலுவை நாளை சிங்காசனம். Amen. Today's cross, tomorrow's crown. Good, good, good. Today's cross, tomorrow's crown. Amen. அப்படியே கேட்ச் பண்றீங்க பாருங்க, அதுதான் முக்கியம். Yes, good. இன்றைய சிலுவை நாளைய சிங்காசனம். ஆமென், ஆமென், ஆமென். இன்றைய சிலுவை நாளைய சிங்காசனம். ஆமென், ஆமென். இன்றைய சிலுவை நாளைய சிங்காசனம். ஷாலோம் பாஸ்டர். ஷாலோம். Good, good. இன்றைய சிலுவை நாளைய சிங்காசனம். ஷாலோம் பாஸ்டர். Amen. Good, good, good. Today's cross, இன்றைய tomorrow's சிலுவை crown. நாளைய சிங்காசனம். Good, 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 good.
இன்றைய சிலுவை நாளைய சிங்காசனம். ஆமென், Thank you, Pastor. ஆமென், 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 இன்றைய சிலுவை நாளைய சிங்காசனம். ஆமென். ஆமென், 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 இன்றைய சிலுவை நாளை சிங்காசனம். ஆமென். ஆமென், 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 இன்றைய சிலுவை நாளை சிங்காசனம். ஆமென். Thank you. ஆமென், ஆமென். இன்றைய சிலுவை நாளைய சிங்காசனம். தேங்க்யூ பாஸ்டர். Thank you. God bless you. இன்றைய சிலுவை நாளைய சிங்காசனம். ஷாலம் அங்கிள். ஆமென். Amen. Amen. Good, good. Today's cross, tomorrow's crown. Shalom, uncle. Amen. 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 Today's cross, tomorrow's crown. Amen. 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 Today's cross, tomorrow crown. Thank you, uncle. Thank you. Amen. Amen. Today's cross, tomorrow crown. Thank you, Pastor. Thank you. God bless you. Today's cross, tomorrow's crown. Praise Lord, Pastor. Praise the Lord. God bless you. God bless you. இன்றைய சிலுவை நாளைய சிங்காசனம். ஆமென். Amen. 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 Okay. பிரதர் நான் சொல்றேன் பிரதர், லாஸ்ட் டே ஐ வில் டெல் யூ. அதனால இப்ப நான் ப்ரேயர் பண்ணிட்டு அதை நான் சொல்றேன். ஆஃப்டர் 10th நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போதைக்கு எனக்கு இன்னும் வரல. ஓகே, குட் குட். Today's cross, tomorrow supernatural crown. Amen. 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 Good, good. Thank you. கரெக்ட் கரெக்ட் பிரதர். நம்ம ஜாம் பண்ணலாம். அதுக்காக ஹம்பிள் ரிக்வெஸ்ட் தான். ஜாம் பண்ணலாம். அது எப்படின்றத ஜாம் பண்ணிட்டு ஆண்டவர் எப்படி வழி நடத்துற பார்ப்போம். அதன்படி செய்வேன். அவ்வளவுதான். ஓகே. God bless you. See you tomorrow.